والصلاة والسلام على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما خلقت الجن والإنس إلا ليعبدون. قال نبينا صلى الله عليه وسلم: الصلاة عماد الدين، ومن أقامها فقد أقام الدين، ومن تركها فقد هدم الدين، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر وتمم بالخير. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்கும் பெருமரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய பெரியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஆரம்பமாக அல்லாஹ்வினுடைய கருணையும் கிருபையும் ஈருலக இரட்சகர் நபிகள் கோமான் முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியீன்கள், தபா தாபியீன்கள், வலிமார்கள், நல்லோர்கள், உலகத்தில் உள்ள மோமினான ஆண் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக கொலும் இருக்கும் நம் அனைவர் மீதும் குறையாமல் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் அருள் பெற்ற அருமையான நல்லடியார்களே, இந்த வருடம் மிக சிறப்பான முறையில் 1500வது மீலாது நிகழ்வு நம்முடைய ஹசனாத்துல் அபரார் அரபிக் கல்லூரியில் தொடர் சொற்பொழிவாக சிறப்பாக நடந்து கொண்டு வருகிறது. அதை தொய்வில்லாமல், தடங்கள் இல்லாமல் சிறப்பான முறையில் நடாத்தி கொண்டு வரக்கூடிய மதனி மீலாது கமிட்டி, அதனுடைய செயலாளர்கள், அதனுடைய செயல்பாட்டாளர்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹு தஆலா எல்லா விதமான பாக்கியங்களையும் இவ்வுலகிலும் மறுவுலகிலும் குறைவில்லாமல் நிறைவாக தந்தருள்வானாக. இந்த வருஷத்தினுண்டான தலைப்புகளை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரட்சி புரட்சி புரட்சின்னு வரும். பாச புரட்சி, நேச புரட்சி, வணக்க புரட்சி. நீங்கள் வால் போஸ்டில், நோட்டீஸுகளில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் புரட்சின்னு நிறைய பேருக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்முடைய ஏற்பாட்டாளர் மரியாதைக்குரிய ஃபக்கீர் இஸ்மாயில் பிலாலி கௌசி அவர்கள் ஒரு புரட்சியாளர். ஆகவே அந்த புரட்சி சம்பந்தப்பட்ட காரியத்தை இதில் சேர்த்து கொண்டார்கள், அந்த வார்த்தையை இதில் சேர்த்து கொண்டார்கள். உண்மையிலேயே அவர்கள் மாணவர்களுடைய நலனுக்காக வேண்டி மிகப்பெரிய ஒரு புரட்சியிலே இறங்கியிருக்கிறார்கள். தமிழக இஸ்லாமிய மாணவர்கள் கல்வியில் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள். மேற்படிப்புக்கு செல்வது கிடையாது, இடையிலேயே இடைநிறுத்தம் செய்துவிட்டு வேறு வகையான தொழில்துறைகளிலே ஈடுபட்டு விடுகிறார்கள் என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு அவர்களும் ஒரு சில அறிஞர் பெருமக்களும் சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்பாடு செய்து சென்னை மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுக்க உண்டான எல்லா மாணவர்களையும் நேரடியாக போய் பார்த்து அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து ஆர்வம் ஊட்டி அவர்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் பொருள் ரீதியாகவும் மன ரீதியாகவும் செய்து ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது சாதாரணமான புரட்சி அல்ல. காரணம், கல்வியிலே நாம் மேம்பட்டு இருந்தால்தான் நம்முடைய சமுதாயத்தை நாம் மேல்நிலைக்கு கொண்டு வர முடியும். நம்ம பிள்ளைங்கள்லாம் சரியான முறையில் படிக்கிறதே இல்லை.
10th முடிச்சுக்கிறாங்க, அல்லது +2 முடிச்சுக்கிறாங்க, அல்லது ஒரு யூஜி டிகிரியோட முடிச்சுக்கிறாங்க. மேல் படிப்பை படிக்க போகிறவங்களாம் ரொம்ப 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 குறைவு. மற்றவங்களெல்லாம் பார்த்து நம்மளை பரிதாபப்படுறாங்க. இந்த இஸ்லாமிய சமுதாயம் படிப்பில் ரொம்பவும் பின்தங்கி இருக்குதே என்று சொல்லி. தமிழ்நாட்டில் நம்மளுக்குண்டு ஒரு மெடிக்கல் காலேஜ் கூட இல்லை. கேரளாவில் 3 மெடிக்கல் காலேஜ் இருக்குது. முஸ்லீம்களுக்குண்டு 3 மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இந்த இருக்கிற கர்நாடகாவில் 5 மெடிக்கல் காலேஜ் இருக்குது. தமிழ்நாட்டில் 1 கூட இல்லை. எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம் பாருங்கள். இந்த சூழ்நிலைகளெல்லாம் பார்த்து தான் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் அவங்களை சார்ந்த அறிஞர் குழுவும் பயணம் செய்து அந்த மாணவர்களுக்கு உற்சாகப்படுத்துகிறார்கள். இது பெரிய புரட்சி. அந்த புரட்சியை செய்கிறதுனால தான் இந்த வருஷம் கொடுத்த தலைப்புகள் எல்லாம் புரட்சியிலே வந்திருக்கு. அதே மாதிரி வேலை வாய்ப்புலையும் நம்ம தமிழக முஸ்லீம் மாணவர்கள் சரியான முறையில் அரசாங்க வேலையில் போய் அமர்றதில்லை. காரணம், அதற்குண்டான படிப்பு இல்லை, அதற்குண்டான பயிற்சி இல்லை, அதற்குண்டான ஒரு விழிப்புணர்வு இல்லை. என்ன பரீட்சை எழுதுனா என்ன பதவிக்கு போகலாம், என்ன பணிக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இல்லை. அதனால் வேண்டியே நாம் ஏதோ கிடைக்கிற வேலையில் சாதா சீதா வேலையை செஞ்சுக்கிட்டு நம்ம முஸ்லீம் மாணவர்கள்லாம் கடைசி வரையில் அந்த 20,000 30,000 வாங்கிட்டு, இன்னும் 2 பேர் 10,000 15,000 வாங்கிக்கிட்டு அவங்க அதை வச்சு போதுமாக்கி கொள்கிறாங்க. அரசாங்க உத்தியோகத்தில் நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு கையெழுத்து போடக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய சமுதாயத்துக்கு எவ்வளவு வேலைகளை செய்யலாம். அதற்காக வேண்டி அரசாங்க வேலைகளை நம்முடைய இஸ்லாமிய மாணவர்கள் எல்லாம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதற்காக வேண்டி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அறிஞர் குழுக்கள் இருந்து டிஎன்பிஎஸ்சிக்கெல்லாம் இலவசமாக பயிற்சி கொடுக்குறாங்க. மவுண்ட் ரோடில் மக்கா மஸ்ஜிதுக்கு பின்னால் ஒரு அலுவலகம் பிடிச்சி அந்த இடத்துல அவங்க பயிற்சி கொடுக்குறாங்க. நிறைய மாணவர்கள் பயிற்சி பெற்று அதில் தேர்ச்சி பெற்று பணிகளுக்கு கூட போகக்கூடிய ஒரு வாய்ப்பை அவங்கெல்லாம் பெறாங்க. இதெல்லாம் சாதாரணமான ஆளுகளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சிந்தனையெல்லாம் வராது. அதனால் நம்ம சமுதாயத்தை முன்னேற்றணும். நம்ம சமுதாயத்தில் உண்டான வாலிபர்கள் தான் நம்ம சமுதாயத்தினுடைய முதுகெலும்பு. அவங்க தான் இந்த மார்க்கத்தை தூக்கி நிறுத்த போகிறவங்க. அதனால் அவங்கள நம்ம முன்னிலைக்கு கொண்டு வரணும். காசு என்பது, பணம் என்பது ஒரு குறைபாடாக இருக்கக்கூடாது. அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது. ஏன் எவனெல்லாம் வாங்கிட்டு போகிறான் வேலையை, நார்த் இந்தியாவிலேருந்து வந்து வேலையை வாங்கிட்டு போகிறான். நம்ம தமிழ்நாட்டில் கூடிய அரசாங்க பணியில் நம்ம பிள்ளைங்க போய் உட்காரலை அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய பாதிப்பு நம்முடைய சமுதாயத்துக்குண்டு ரொம்ப உண்மையிலேயே வருத்தப்பட்டு அதற்காக வேண்டி ரொம்ப பெரிய முயற்சிகளை அவர்களுடைய அறிஞர் குழுக்கள் நிறைய இருக்குது. பேராசிரியர்கள் நிறைய அதுக்காக வேண்டி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் வேண்டி அந்த புரட்சிகரமான காரியங்களை செய்கிறதுனால அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்யணும்னு இந்த பொன்னான நேரத்தில் நாமெல்லாம் துஆ செஞ்சுக்கிறோம். அதற்கடுத்து புதிதாக ஒரு புரட்சிகரமான ஒரு காரியத்தை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அபுத்தலாயில் என்கிற ஆளுமையோடு கலந்துரையாடல் செய்து யூடியூப்பில் வெளியிட்டிருக்கிறாங்க. முன்னாலேயெல்லாம் பெரிய பெரிய அறிஞர்களாக இருக்கிறவங்கெல்லாம் அவங்களுடைய கடைசி காலத்தில் சுயசரிதைன்னு எழுதுவாங்க. சுயசரிதைன்னு எழுதி என்னென்ன சாதனைகள்லாம் அவங்க செஞ்சாங்க அப்படின்ட்டு சுயசரிதையில் எழுதுவாங்க. அவங்களே எழுதுவாங்க, அப்படி இல்லை வேறு யாராவது அவங்கள பற்றி எழுதுவாங்க. நம்முடைய ஷேக் அப்துல்லா உஸ்தாத் அவங்க நிச்சயம் இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட வேண்டியவங்க. அவங்க யார், என்னென்ன சாதனைகளை செஞ்சாங்க, என்னென்ன சுன்னத்துல் ஜமாத்துக்காக வேண்டி பாடுபட்டாங்க அப்படிங்கிறத நிறைய மக்களுக்கு தெரியாமல் இருக்குது. அதை இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு வெளிக்கொணரக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபட்டு அவர்களே உஸ்தாத் அவர்களை அழைச்சி அதற்குன்னு தனியாக ஒரு ஸ்டுடியோ, சாதாரணமானதெல்லாம் இல்லை, ஒரு ஸ்டுடியோவை ஏற்பாடு பண்ணி பெரிய ஒரு பொருளாதார செலவில் மிகப்பெரிய ஒரு சாதனையை செஞ்சுருக்கிறாங்க. அதை பார்த்து கிட்டத்தட்ட ஒரே நாளில் 1000 பேர் பார்த்து முடிச்சுட்டாங்க.
யூடியூப்பில். இப்போ வரக்கூடிய ட்ரெண்டை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யூடியூப் தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. அதனால் அதில் நம்ம பதிவிறக்கம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவில் இருக்கவங்களும் பார்க்கலாம், லண்டனில் இருக்கவங்களும் பார்க்கலாம், அரபு நாட்டில் இருக்கவங்களும் பார்க்கலாம். அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு வசதி அதில் இருக்கிறதுனால அவங்களுடைய பிறப்பில் இருந்து இதுவரையில் என்னென்ன சாதனையெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாம் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அநேகமாக நிறைய பேர் பார்த்து முடிச்சிருப்பீங்க. 4 பாகங்களாக யூடியூப்பில் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. உஸ்தாத் அவங்க எவ்வளோ பெரிய சாதனையை செஞ்சுருக்காங்க. ஒரு தனி மனிதராக இருந்து ஆரம்ப காலத்தில் நாங்கள்லாம் உஸ்தாத் கூட இருந்தோம். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் வஹாபிகளெல்லாம் ரொம்ப துளிர் விட்டு போயிருந்தாங்க. அவங்க அந்த நேரத்தில் நாங்கள் தான் எங்கள் கொள்கை தான் சத்திய கொள்கை அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அறைகூவல் விட்டாங்க, தமிழ்நாட்டு உலமாக்களே வாருங்கள் எங்களோட விவாதத்துக்கு அப்படின்னு அறைகூவல் விட்டாங்க. அந்த நேரத்தில் எல்லாம் நிறைய பேர் என்ன முடிவெடுத்தாங்கன்னா, அதாவது அல்லாஹ் என்ன சொல்கிறான், வைதா காத்தபகமுல் ஜாயிலும் காலும் சலாமா. ஒரு விஷயத்தில் ஒருத்தருக்கு அறிவில்லை தெளிவில்லை அப்படின்னா அவரை விட்டு நம்ம ஒதுங்கி போயிடுறதான் நல்லது. அவர் தெளிவில்லாமல் இருக்கிறார், அதை பற்றி உண்டான விஷயத்தில் பரிபூர்ணமான அறிவில்லாமல் இருக்கிறார். நம்முடைய இமாம்கள் மதுஹபுடைய விஷயத்தில் அந்த ஷரியத்துடைய விஷயத்தில் எவ்வளவு தெளிவான ஞானம் உள்ளவங்களாக இருந்தாங்களோ அந்த மாதிரி உண்டான ஞானம் அவங்களிடத்துல இல்லை. அதனால் அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட போய் நம்ம போய் விவாதம்னு பண்ணிக்கிட்டு இருந்தால் நம்மளுக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒதுங்கிட்டாங்க. பெரிய குழுக்களெல்லாம் கூட ஒதுங்கிருச்சு. அதே மாதிரி இன்னும் சிலர் அது ஒரு நஜீஸுக்கு பார்த்து நம்ம தான் ஒதுங்கி போகணுமே இல்லையே, அந்த நஜீஸ் ஒதுங்கி போகாது. அதனால் அதுகிட்ட போய் நம்ம ஏன் ஒட்டுவானே, அந்த நஜீஸ் ஏன் நம்ம மேலே ஒட்டுவானே அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் இப்படி சொல்லி ஒதுங்கி போயிட்டாங்க. அந்த கருத்துக்களும் ஒரு வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு கருத்துக்கள் என்று இருந்தாலும் கூட உஸ்தாத் அவங்க சொன்னாங்க, தமிழ்நாடு வரலாறு பேசணும், தமிழ்நாடு வரலாறு நாம் அவங்களோட மோதலை அப்படின்னு சொன்னால், விவாதத்தில் பங்கெடுக்கலை அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி வஹாபி சிந்தனையுடைய வஹாபி கொள்கையை சிந்தனையுடைய அந்த அவங்களெல்லாம் தமிழ்நாட்டு உலமாக்களை கூப்பிட்டாங்க, யாருமே அதுக்கு முன் வரலை அப்படிங்கிற மாதிரி உண்டான சரித்திரம் எழுதப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. வந்தார்கள், மோதினார்கள், பேசினார்கள் என்று ஒரு வரலாறு எழுதப்படணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியே தனி மனிதருங்க உஸ்தாது, தனி மனிதர். அவர்களுக்கு நம்மளை மாதிரி ஆள்கள் தான் சப்போர்ட்டே ஒழிய ரொம்ப பெரிய பணம் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த அமைப்புகளும் இல்லை. அவர்கள் அப்படி இருந்து கொண்டு அவர்களை சமாளித்து வெற்றி வாகை சூடினாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நாம் இப்போ சுன்னத் வல் ஜமாத் அப்படின்ட்டு நாம் நெஞ்ச நிமித்தி காலரை உயர்த்தி விட்டு நாம் பேசிக்கிறோமே, இப்போ பாருங்கள் புறா பேரும் படுத்துட்டாங்க. அவங்க நம்மளுக்கெல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும், எப்படியெல்லாம் துண்டுனவங்க இப்போ எப்படி போய் கிடத்துக்கிறாங்க. பொட்டி பாம்பா அடங்கி போயிட்டாங்களா இல்லையா? இதுக்கெல்லாம் யார் காரணம்? நம்ம உஸ்தாத் எங்கே எல்லா நாடுகள்லையும் போய் விவாதம் பண்ணி அவங்கள மிகச்சிட்டு வந்தாங்க. மிகச்சிட்டு வந்துட்டாங்களா என்ன, இருக்கிற சத்தியத்தை சொன்னாங்க, உண்மையை சொன்னாங்க. அவங்களால பதில் சொல்லவே முடியலை. அப்படிப்பட்ட ஒரு சாதனை, அப்படிப்பட்ட ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை நம்முடைய இஸ்மாயில் மிலானி அவங்க புரட்சிகரமாக செஞ்சுருக்கிறதுனால உண்மையிலே இவரை நாம் புரட்சியாளர்னு பட்டம் கொடுக்கலாம். அந்த அடிப்படையில் தான் இந்த வருஷம் போட்ட தலைப்புகள் எல்லாம் புரட்சி புரட்சி புரட்சின்னு இருக்குது. அதில் எனக்கு கொடுத்த தலைப்பு வணக்கவியலில் புரட்சி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. வணக்கவியலில் புரட்சி அப்படின்னு சொன்னால், வணக்கம் அப்படின்னா என்ன? தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு இவைகள் மட்டும்தான் வணக்கமா? இல்லை, நம்ம செய்யக்கூடிய அத்தனையுமே வணக்கம் தான். இப்போ உட்காந்துருக்குறோம், கேட்குறோம், இது வணக்கம். நம்ம சாப்பிட்றோம், வணக்கம். நம்ம தூங்குகிறோம், அது வணக்கம். நம்ம விவசாயம் செய்கிறோம், தொழில் செய்கிறோம், வேலை செய்கிறோம், எல்லாமே வணக்கம் தான். நடக்கிறதுல இருந்து, பார்க்குறதுல இருந்து, கேட்குறதுல இருந்து அத்தனை வணக்கம். எப்போ அது வணக்கமாக ஆகும்னா,
நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஆதத்து அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்றோம், தூங்குகிறோம், நான் குடிக்கிறோம், நடக்கிறோம், வியாபாரம் செய்கிறோம். இதை எல்லாருமே செய்கிறாங்க. முஸ்லீம்களும் செய்கிறாங்க, முஸ்லீம் அல்லாதவங்களும் செய்கிறாங்க. இது ஆதத்து. ஆதத்துன்னா பழக்கம். எல்லாரும் தானே செய்கிறாங்க, எல்லாரும் தானே சாப்பிட்றாங்க, எல்லாரும் தானே பிடிக்கிறாங்க, எல்லாரும் தானே கழிவறைக்கு போகிறாங்க, எல்லாரும் தானே நண்பர்கள்ட்ட பேசுகிறாங்க, எல்லாரும் தானே மனைவிடத்தில் பேசுகிறாங்க. எல்லா சமயத்தை சார்ந்தவர்களும் இந்த அத்தனை காரியத்தையும் செய்யத்தான் செய்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் ஆதத்துன்னு சொல்லப்படும். ஆதத்துனா பழக்கம். நெகை வெட்டுறது எல்லாம் செய்கிறாங்க, நம்ம மட்டுமா செய்கிறோம்? நெகை வெட்டுறது, முடி வாடுறோம், அது நம்ம மட்டுமா செய்கிறோம்? எல்லாரும் செய்கிறோம். அதே எண்ணெய் தேய்க்கிறோம், நம்ம மட்டுமா செய்கிறோம்? எல்லாரும் செய்கிறாங்க. நம்ம அத்தர் போட்டுக்கிறோம், மனமாக இருக்கணும், அத்தரை போட்டுக்கிறோம், எல்லாரும் நம்ம மட்டுமா செய்கிறோம்? எல்லாரும் செய்கிறாங்க. இது ஆதத்து. இது ஆதத்து. இந்த ஆதத்தை இபாதத்தாக மாற்றணும்டா ஒன்றே இல்லை, நான் அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி இந்த காரியங்களை பூரா செய்கிறேன் என்று நியத்து மட்டும் வச்சுட்டா ஆதத்துங்கிறது இபாதத்தாக மாறி போயிடும். ஒருத்தன் சாப்பிட்டான், சகோதர சமயத்தை சார்ந்தவன், அவனுக்கு இவ்வளவு நன்மை அப்படின்னு இருக்குதா? அது இபாதத்து, வணக்கம் அப்படின்னு இருக்குதா? குடித்தா ஏன் கழிவறைக்கு போயிட்டு வந்தாங்க, இதெல்லாம் ஒரு இபாதத், நன்மை தரக்கூடிய ஒரு இபாதத். கழிவறை வந்துச்சு, போயிட்டு வந்தான், அது என்ன பெரிய இபாதத், அது என்ன பெரிய நன்மை தரக்கூடிய ஒரு காரியம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். நாம் இந்த கழிவறைக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, நாம் நெகவற்றதாக இருந்தாலும் சரி, மனம் பூசிக்கொள்வதாக இருந்தாலும் சரி, தலைமாறி கொள்வதாக இருந்தாலும் சரி, எண்ணெய் தேய்ப்பதாக இருந்தாலும் சரி, முடிவெட்டுக் கொள்வதாக இருந்தாலும் சரி, செருப்பணிந்து கொள்வதாக இருந்தாலும் சரி, ஆடை அணிந்து கொள்வதாக இருந்தாலும் சரி, இது அத்தனையுமே அல்லாஹ் ரசூல் செய்ய சொன்னாங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு நம்ம நியத்து பண்ணிட்டோம்டா அது இபாதத்தான் போயிடும். ஆதத்துங்கிறது இபாதத்துன்னு மாறுறதுக்கு என்ன செய்யணும்? அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி நான் செய்கிறேன். வியாபாரம் செய்கிறோம், அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்க, அதனால் நான் வியாபாரம் செய்கிறேன். நெகம் வெற்றோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 15 நாளைக்கு ஒரு முறை நெகத்தை வெட்டிடுவாங்க. அதுவும் அவங்க வெட்டும்போது அவங்க இந்த மாதிரி தான் வெட்டுவாங்க. கையை வெட்டும் பொழுது வலது கையிலிருந்து மோதிர வலது கை ஆள்காட்டி விரலிருந்து ஆரம்பித்து அப்படியே போய் பெரியவர்களுக்கு போய் மோதிர விரலுக்கு போய் சுண்டு விரலுக்கு போய் இடது கையில் சுண்டு விரலிருந்து ஆரம்பித்து அப்படியே வந்து இடது கை பெருவிரல் முடிச்சுட்டு கடைசியாக இந்த வலது கை பெருவிரலில் வெட்டி முடித்தாங்க. எப்படி வெட்டுனா என்ன, வெட்டத்தான் போகுது. எங்கள் ரசூல் சொல்லி தந்துருக்கிறாங்க. ஏன் இடது கையிலேருந்து ஆரம்பித்தா அது நகை வெட்டாதான்? வெட்டும். அதற்கும் ஒரு முறை, வழிமுறை எங்கள் ரசூல் கற்றுக்கெடுத்துருக்குறாங்க. நம்ம ரசூலுல்லாஹ் கற்றுத்தராத கற்றுத்தராத செயல்பாடுகள்ங்கிறது எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. நீங்கள் எதை வேண்டாலும் கேளுங்க, எச்சி துப்புறதை கேளுங்க. இதை பற்றி கூட ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தாங்க. ஆமாம், வலது புறம் எச்சி துப்பாத, கிபிலா பக்கம் எச்சி துப்பாத, இடது புறம் எச்சி துப்பு, அப்படி துப்புனாலும் குனிஞ்சு துப்பு, நின்றுக்கிட்டு துப்பாத, காத்தடிக்கும் போது துப்பாத. எவ்வளவு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தது. எச்சி துப்புறதுல மலஞ்சலம் கழிக்க போகிறது எல்லாரும் போயிட்டு வர்றாங்க. நம்ம எங்கள் ரசூல் எப்படி சொன்னாங்களோ அதை மாதிரி மலஞ்சலம் போயிட்டு வருவேன். மலஞ்சலம் போய்விட்டு வந்தால் அதற்கு நன்மை இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது மாதிரியே நான் செய்வேன். இடது காலை வச்சு தான் நான் உள்ளே போவேன். அங்கே போய் என்னுடைய ஆடைகளை உட்கார்ந்ததுக்கு பிறகு தான் உயர்த்துவேன். முன்னாலேயே உயர்த்திட மாட்டேன். ஏன்னா சைத்தான் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கு என்னுடைய மறைவிடங்களை காட்ட மாட்டேன். கீழே வரையில் உட்கார்ந்ததுக்கு பிறகு தான் நான் உயர்த்துவேன். அதுவும் இடதுபுறமாக ஒரு சாட்சி உட்காருவேன். அங்கே போய் நான் என்னுடைய மறைவிடத்தை பார்க்க மாட்டேன். இதெல்லாம் சுத்தம் செய்வதாக இருந்தால்
மலம் சுத்தம் செய்வதாக இருந்தால் இந்த ஒரு விரலில் மட்டும்தான் சுத்தம் பண்ணுவேன், எல்லா விரலையும் வச்சு சுத்தம் பண்ண மாட்டேன். எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தது. ஒரு விரலை மட்டும் நான் முடித்து விட்டு எல்லாம் விட்டு இறுதியாக நான் வரும்பொழுது வலது காலை வச்சு வெளியில் வருவேன், துவா ஓதிக்கொள்ளுவேன். போகும்போதும் உள்ளே போகும்போது துவா ஓதிக்கொள்ளுவேன். ஏன்னா உள்ள சைத்தான் இருக்கிறான், அவனிடத்துலேருந்து நான் பாதுகாப்பு பெறணும். அங்கே போய் தான் இது போன்ற தவறான சிந்தனைகள் எல்லாம் கூட வரும். அந்த சிந்தனைகள் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு வகையில் கட்டுப்பாடாக இருந்தாலும் கூட சைத்தான் என்னை மிகைக்கும் பொழுது அல்லாஹ் அவனை கட்டுப்படுத்தினான் என்று சொன்னால் சைத்தான் என்னை ஜெயிக்க முடியாது. அல்லாஹ் இன்னி அவுதுபிக்க மினல் ஹுபுதி வல் ஹபாயிதி, தீங்கு செய்யக்கூடிய ஆண் பெண் ஜின் சைத்தானை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுறேன். அங்கே யார் இருக்கா? ஒருத்தருமே இல்லையே. இல்லை, சைத்தான் அல்லாஹ்விட்ட கேட்டான், எனக்கு தங்குறதுக்கு ஒரு இடத்த கொடு அப்படின்னு கேட்டான். அல்லாஹ் சொன்னால் உனக்கு கண்ணியமான இடமெல்லாம் தங்குறதுக்கு தரமாட்டேன், மலஞ்சலை இருக்கிற இடத்துல போய் தங்கிக்கேண்டான். அங்கே அதனால தான் தங்கி இருக்கிறான். நம்ம போகும்பொழுதே அந்த சைத்தானிடத்துலேருந்து அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடிட்டு போகணும். ஒரு நாய் கட்டி கிடக்குன்னா அது குலைக்குதுண்டா, அதனுடைய உரிமையாளர்கிட்ட சொல்லிட்டோம்னா அதை பிடிச்சி கட்டி போட்டுருவான். அந்த மாதிரி சைத்தானுடைய உரிமையாளர் அல்லாஹ், அவங்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் அந்த சைத்தான் என்கிற நாயை கட்டி போட்டுருவான். நம்ம உள்ளே போய் எந்த ஒரு தவறான சிந்தனையும் வராமல் முடித்து விட்டு வெளியே வரும்போது நாம் அந்த நேரத்திலே கொஞ்ச நேரம் அல்லாஹ்வை மறந்து இருந்தோம். அதற்காக வேண்டி உஃப்ரானக, இறைவா என்னை மன்னித்துக்கொள். உன்னை அங்கே என் நாவால் திக்ர் செய்ய முடியாது, உள்ளத்தால் திக்ர் செய்தாலும் கூட என் நாவால் திக்ர் செய்ய முடியாது. அந்த இடம் ஒரு அருவருப்பான இடம். அதனால் நான் வெளியில் வரும் பொழுது உஃப்ரானக, இறைவா என்னை மன்னித்துக்கொள். என்ன தப்பு செஞ்சாங்க? ஒரு சுன்னத்தான காரியத்தை தான் செஞ்சோம், கழிவு வெளியேறதுக்கு தான் நம்ம துவா செஞ்சோம், அங்கே இருந்தோம். அதற்கு போய் குஃப்ரானக, இதுக்குத்தான் நீ அல்லாஹ்வை மறந்த கணத்திற்காக வேண்டி நீ அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அதுஹப அன்னியல் அதாவ ஆஃபானி என்று சொல்லிவிட்டு வெளியிலே வருகிறோம் என்று சொன்னார். இறைவா, என்னுடைய கழிவை, எனக்கு தொந்தரவு தரக்கூடிய அந்த கழிவை நானாக வெளியாக்க முடியும் என்று இருந்தாலும் கூட நான் என்னால் முழுமையாக வெளியாக்க முடியாது. நீ நாடினால் ஒழிய அது முழுமையாக வெளியேறாது. ஆகவே எனக்கு தீங்கு தரக்கூடியது அது மட்டும் வெளியே போகாமல் உள்ளேயே இருந்துருச்சுன்னா எல்லா விதமான நோயும் சேர்ந்துடும். அந்த எனக்கு தீங்கு தரக்கூடிய அவைகளை வெளியாக்கினாயே, நானா வெளியாக்கினேன், நீ தான் வெளியாக்கினாய். அதற்காக வேண்டி அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் நம்ம செய்கிறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், எல்லாம் அல்லாஹ் தான். ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கிறா அப்படின்னு சொன்னால் அந்த தாய் கஷ்டப்பட்டு பெற்றெடுத்துட்டா அப்படின்னு சொல்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அந்த தாய் பெற்றெடுக்கலே, வல்லதி யுஹ்ரிஜு மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும், அவர்களுடைய தாயின் வயிற்றிலிருந்து நான் தான் வெளியாக்கினேன். நான் வெளியாக்கவில்லை என்று சொன்னால் அந்த தாய் வெளியாக்க முடியாது. அப்போ அந்த தாய் நான் பெற்றேன் என்று சொல்கிறாங்களே, அவங்களா பெற்றாங்க? அல்லாஹ் அதற்கு உதவி செஞ்சான், அல்லாஹ் தான் பெற வைத்தான். அதுபோல தான் இந்த கழிவும். பாருங்க, இது ஆதத்து, எல்லாரும் செய்கிற வேலை. இதை வணக்கமாக மாற்றிட்டோமா இல்லையா? வணக்கமாக மாற்றிட்டோம். நம்ம கழிவறைக்கு போய்விட்டு வந்தது நன்மை தரக்கூடிய ஒரு காரியம், அல்லாஹ் ரசூல் சொன்னது மாதிரி செஞ்சோம். இதுதான் இபாதத்து அப்படின்னு சொன்னார். வணக்கத்தில் பெருமானார் செய்த புரட்சின்னு சொன்னார். இன்னைக்கு 200 கோடி பேர் 1400 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தர் செஞ்சதை அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அவ்வளவு பேரும் 1-2 மறந்துட்டு அதை கடைபிடிக்காமல் இருந்தாலும் கூட ஒரு சிலர் அதை பற்றி ஞானம் இல்லாமல் தெரியாமல் கடைபிடிக்காமல் இருந்துட்டாலும் கூட பெரும்பாலான நம்மவர்கள் இந்த விஷயத்துலாம் கரெக்டாக இருப்பாங்க. இடது காலை வச்சு உள்ளே போவாங்க, வலது காலை வச்சு வெளியே வருவாங்க. இது இபாதத்.
இடது காலை வச்சு வெளியே உள்ளே போங்கிறது இபாதத். ஏன் ரசூல் சொன்னாங்க, அதில் என்னங்க இருக்குது? இடது காலை வச்சு போனான்னா வலது காலை வச்சு போனான்னா, வலது காலை வச்சு போனால் அங்கே போய் இருக்கா வராதா? எல்லாம் இருக்கும். உன்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு. அதில் என்ன உயிருக்கு பாதுகாப்பு? அந்த நேரத்தில் இடது காலை வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு வருது பார்த்தீங்களா? அப்படி இடது காலை வைக்கும் பொழுது நம்ம என்ன வரும்? பாத்ரூமுக்கு வந்திருக்கிறோம், தண்ணி அதிகமாக புழங்குற இடம், வழுக்கிற இடம், கவனமாக காலை எடுத்து வைக்கணும். எத்தனை பேர் அஜாக்கிரதையாக கவனம் இல்லாமல் கவனம் குறைவாக பாத்ரூமுக்குள்ளே நுழையும் போது வலிக்கு விழுந்து மண்டையில் அடிபட்டு இறந்துட்டான். பாத்ரூமில் வலிக்கு விழுந்தாலே இப்படித்தான் மட்டமாகத்தான் விழுந்தால் மண்டையில் பின்மண்டையில் அடித்து எத்தனை பேர் இறந்துருக்கிறாங்க. அப்போ உயிர் பாதுகாப்பு என்னமோ இடது காலை எடுத்து வச்சா அப்படிங்கிறது பெரிய காரியம் இல்லை, உயிருக்கே அது பாதுகாப்பு தருகிறது என்று நாம் பார்த்தோம். அப்படின்னு சொன்னால் இந்த ஆதத்துக்களை எல்லாம் இபாதத்துக்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றிட்டாங்க. நாம் அத்தனை பேரும் அதை அப்படி தான் செய்கிறோம். நம்ம யாருங்க சாப்பிடும்போது ரசூலுல்லாஹ் சொல்லித்தராத முறையில் சாப்பிட்றோம்? நம்ம யாராவது பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிட்றோமா? பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிட்றோமா? ரசூலுல்லாஹ் சொன்னது சுன்னத்தான முறையில் சுப்ரா வரித்து அது நம்ம ஓரத்தில் இருந்து பிஸ்மில்லா சொல்லி எவ்வளவு அழகான முறையில் நம்ம சாப்பிட்றோம். சாப்பிட்டதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஃபரக தைகஹ அந்த விரலை சூப்புங்க அப்படின்றாங்களே, அது அசிங்கம் இல்லை. அது பெருமானார் சொல்லி தந்ததில் ஆரோக்கியம் இருக்குது. ஆரோக்கியம் நம்ம 5 விரலையும் சூப்பி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த சாப்பிடும் பொழுது அந்த விரல்களில் தனியாக ஒரு என்சைம் ஒரு நீர் உருவாகுது. அந்த நீர் நம்முடைய டைஜஷனுக்கு செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கிறது. இப்படி போய் சூப்புறதா? 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் உட்காந்துக்கிட்டு இப்படி சூப்புனா எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்களே. இல்லை, என் ரசூல் சொன்னாங்க, எவன் என்னை எப்படி பார்த்தால் என்ன, என் ரசூல் சொன்னாங்க, நான் என் விரல்களை சூப்பித்தான் சாப்பிடுவேன். யான் சாப்பிட்ட அந்த தட்டை நன்றாக வலித்துத்தான் சாப்பிடுவேன். அந்த தட்டு துவா செய்கிறது. அதில் மீறி வைக்காமல் சாப்பிட்டா, இறைவா இவன் வீணாக்காக மீறி வைக்காம நன்றாக வலித்து சாப்பிட்டான் என்று சொல்லி இந்த தட்டு துவா செய்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, இதெல்லாம் சாப்பிட்றது ஒரு வணக்கம், சாப்பிட்றது ஆதத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மாதிரி சாப்பிட்டுட்டா அது இபாதத்து. ஆதத்து இபாதத்தாக போயிடும். எல்லாரும் சுரக்காய் சாப்பிடத்தான் செய்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் சுரக்காயை அவ்வளவாக விரும்பியெல்லாம் சாப்பிட்றதில்லை. ஆனால் ஒரு நாள் ரசூலுல்லாஹ் ஒரு நேரத்தில் ஒரு வீட்டில் சுரக்காயை எடுத்து சாப்பிட்டாங்க. தொலாவி எடுத்து சாப்பிட்டாங்க. அந்த பாத்திரத்தில் இருக்கிறத அப்படியே அரிச்சு எடுத்து சாப்பிட்டாங்க. அதை பார்த்து இனிமேல் நாம் சுரக்காய் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, ரசூலுல்லாஹ் விரும்பி சாப்பிட்டு அந்த சுரக்காயை விரும்பி சாப்பிடணும்னு நான் உறுதி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அதை பற்றி கவனம் இல்லாட்டி கூட என் ரசூல் சுரக்காயை சாப்பிட்டாங்க, நான் அதை விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்றாக ஆக்கி கொண்டேன் என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்சப்பையை விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கறிக்கடையில் போய் கேட்டால் அந்த முன்சப்பையை பார்த்து கொடுப்பா அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த முன்சப்பையில் ஒரு விதமான ருசி இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்சப்பையை விரும்பி சாப்பிடுவாங்க. சஹாபாக்களும் அந்த முன்சப்பையை விரும்பி சாப்பிடுவாங்க. என் ரசூல் என்னுடைய தூதர், அல்லாஹ் நபிய தூதர், அதனால் அவங்க சொன்னதை நான் அப்படியே செய்கிறேன். சாப்பிட்றதாக இருந்தாலும் கூட அது வணக்கமாக போய்விடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவில் போய் அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டில் தான் தங்கினாங்க. அது அபு அய்யூப் ரலியல்லாஹு வீடு அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய வீடு. ரசூலுல்லாஹ்வுடைய வீடா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்கலாம். 700 வருஷத்துக்கு முன்னால் மூசா நபியினுடைய சமூகத்தை சார்ந்த துப்பா என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன் தன்னுடைய 400 மக்களை, அறிஞர் பெருமக்களை அழைத்து கொண்டு
உம்ரா செஞ்சுட்டு ஹஜ்ஜு செஞ்சுட்டு திரும்பி அவருடைய நாட்டுக்கு போகும் பொழுது மதினா வழியாகத்தான் போகணும். அப்போ அந்த அறிஞர் பெருமக்கள் ஆலிம்களெல்லாம் மதினாவை பார்த்துட்டு இந்த ஊர் தான் கடைசி நபி வந்து தங்கக்கூடிய ஒரு ஊர் அப்படின்னு வேதத்தை ஆராய்ஞ்சு பார்த்ததில் எங்களுக்கு தெரியுது. அதனால் நாங்கள் இங்கேயே தங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ துப்பங்கிற அரசர், நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, கடைசி நபியை சந்திக்கணும்னு விரும்புகிறீங்க, சரி பரவாயில்ல தங்கிக்கங்க என்று சொல்லிட்டு நான் இங்கே தங்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் எனக்கு பதவி இருக்கிறதுனால, நாட்டினுடைய அரசனாக இருக்கிறதுனால நான் தங்க முடியாது. கடைசி நபி வந்தாங்கண்டா அவருக்குன்னு ஒரு வீட்டை கட்டி கொடுத்துட்டு போகிறேன், ஒரு செப்பு தகரத்தில் ஒரு கடிதம் எழுதி கொடுத்துட்டு போகிறேன், அதில் ஒரு ஆலிமாகிய நீங்கள் வச்சுக்கங்க, உங்களுடைய மகன்கிட்ட இது நம்முடைய வீடு இல்லை கடைசி நபியுடைய வீடுன்னு சொல்லிவிட்டு அவங்க என்னுடைய சலாமையும் சொல்லணும்னு சொல்லிட்டு போங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னால்? 700 வருஷத்துக்கு முன்னால் செஞ்சது. அந்த பரம்பரையில் வந்தவங்க தான் அபு அய்யூபுல் அன்சாரி. அது ரசூலுல்லாவுக்கு துப்பா மன்னன் கட்டி கொடுத்த வீடு. அந்த வீட்டில் வந்து தங்கினாங்க ரசூலுல்லா. அந்த ஒட்டகத்துக்கு தெரியும், அல்லாஹ் அந்த ஒட்டகத்துக்கு ஞானத்தை கொடுத்துருந்தான். அதனால் ரசூலுல்லா அந்த கைத்தை விட்டுட்டாங்க. அந்த ஒட்டகம் ரசூலுல்லா வீடு எதுன்னு தெரியும், அந்த வீட்டுக்கு முன்னால் வந்து உட்காந்துக்கிடுச்சு. அவங்க போய் தங்கினாங்க. அப்போ அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லா தான் கண்ணியமாக மேலே உட்கார வைக்கணும். முதல் மாடின்னு ஒன்று இருக்குது, சாதாரணது தான், கட்டையில் தான் முதல் மாடி மாதிரி இருக்கும் செஞ்சுருப்பாங்க. அப்போ முதல் மாடியில் வச்சிடலாம். ஏன்னா ரசூலுல்லா மேலே இருந்து நம்ம கீழே இருந்தால் பரவாயில்லை, ரசூலுல்லா கீழே இருந்து நம்ம மேலே இருந்தால் மரியாதை குறைச்ச அப்படின்னு சொல்லி மேலே போயிருங்க யார் ரசூலுல்லா நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, எனக்கு சந்திக்க வர்றவங்க நிறைய பேர் வருவாங்க, அவங்க மேலே ஏறி வர்றதுங்கிறது சிரமம், அதனால் நான் கீழே இருந்துக்கிறேன்னு கீழே இருந்துக்கிட்டாங்க. அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் சமைச்சு கொடுப்பாங்க. ரசூலுல்லா சாப்பிட்டுட்டு மிச்சத்தை கொடுப்பாங்கல்ல, அதைத்தான் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அவங்களும் அவங்களுடைய மனைவியும் சாப்பிடுவாங்க. ஒரு நாள் தண்ணி கொட்டி போச்சு மேலே, அந்த பலகையில் செஞ்சதுனால தண்ணி கீழே ஒழுகுன்னா ரசூலுல்லா மேலே பற்றுவதற்காக வேண்டி கடுமையான குளிர்காலத்தில் ஒரே ஒரு போர்வை கணவனுக்கு மனைவிக்கும் இருந்துச்சு. அந்த போர்வையில் ரசூலுல்லா மேலே விழக்கூடாதுக்காக வேண்டி தண்ணியை பூரா தொடச்சி எடுத்துட்டாங்க. கீழே ஒரு சொட்டு கூட விடலை. அந்த நைட்டில் அவருக்கு பொத்துறதுக்கு போர்வை இல்லை, கஷ்டப்பட்டு தூங்கினாங்க. குளிரில் மதினாவுக்கெல்லாம் முறாக போனீங்களே, குளிரை பார்த்தீங்களா, உதடெல்லாம் வெடிச்சு போயிடும், காலெல்லாம் வெடிச்சு போயிடும். அந்த குளிரில் போர்வை பொத்துறதுக்கு இல்லாமல் தூங்குறாங்க. ரசூல் மேலே எவ்வளோ பெரிய ஹுப்பு பாருங்க. சரி, நான் சொல்ல வந்தது, ரசூலுல்லா சாப்பிட்டு மிச்சத்தை இவங்க சாப்பிடுவாங்க. ரசூலுல்லாவுடைய கை எந்த இடத்துல பட்டுச்சு அப்படின்னு பார்த்து எடுத்து சாப்பிடுவாங்க. எவ்வளோ பெரிய முகப்பத். ஒரு நாள் வெளியிலேருந்து ஒருத்தர் நபித்தோழர் ரசூலுல்லாவுக்கு உணவு கொடுத்து அனுப்புகிறாங்க. அதை ரசூலுல்லா வாங்கி அப்படியே திருப்பி அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா கொடுத்துட்டாங்க. அவங்க மேலே கொண்டு போய் பார்த்தா அதை தொட்டது மாதிரியே தெரியல. ரசூலுல்லா கை வச்சு தொடுவாங்க, அப்படி தொட்டது மாதிரியே தெரியல, அப்படியே இருக்குது, குறையவும் இல்லை. அப்போ யாரை சொல்லலாம், நீங்கள் சாப்பிடல போல தெரியுது, நீங்கள் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை நாங்கள் சாப்பிட்றோம், அப்படியே கொடுத்து விட்டுட்டீங்களே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ரசூலுல்லா சொன்னாங்க, இல்லை, சமைக்காத பூண்டும் வெங்காயமும் இருக்குது, அதை நான் சாப்பிட்டா மலக்குமார்களுக்கு அதுக்கு பிடிக்காது, அதனால நான் சாப்பிடல, நீங்கள் சாப்பிடுங்க. நீங்களே சாப்பிடாத ஒன்றை நான் எப்படி ரசூலுல்லா சாப்பிடுவேன்? இனிமேல் நான் சமைக்காத பூண்டையும் சாப்பிட மாட்டேன், சமைக்காத வெங்காயத்தையும் சாப்பிட மாட்டேன்னு அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவங்க உறுதி எடுத்துக்கிட்டாங்கன்னு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செஞ்சாங்களோ அது சாப்பிட்றதா இருந்தாலும் அது வணக்கம். அதே மாதிரி எல்லாரும் தலை செய்வதாங்க தான். ஆமாம், நம்ம ரசூலுல்லா செஞ்சது மாதிரி நான் தலை செய்வேன்டா அந்த ஆதத்து இபாதத்தாக போயிடுது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்தில் வாங்கி எடுக்காமல் சீவினாங்க. அதற்கு பிறகு நடுவில் வாங்கி எடுத்து சீவினாங்க. நிறைய சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் எப்படி சீவினாங்களோ அதே மாதிரி சீவிக்கொள்ளுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போன கட்டத்தில் மட்டும்தான் மொட்டை அடித்தாங்க. மற்ற காலங்களெல்லாம் முடி வச்சுருந்தாங்க. சில நேரங்களில் அவங்களுடைய காது சோலை வரையில் இருந்துச்சு. அதனால தான் பெரிய பெரிய வழிமார்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய முடி வச்சுருப்பாங்க. ஏன்? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து. சஹாபாக்களும் அப்படி தான் இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக எண்ணெய் தேய்ப்பாங்க. அதுவும் எண்ணெயை கையில் எடுத்து முன்னெற்றியில் வச்சு அதுக்கடுத்து பின்னாட்டும் தேய்ப்பாங்க. அதே மாதிரி தான் சஹாபாக்களும் செய்வாங்க. எண்ணெய் தேய்க்கிறது ஒரு ஆதத்து. அதை இபாதத்தாக்கணும்னா என் ரசூல் எண்ணெயை ஊற்றி முன்னெற்றி ஓரத்திலே முடியிலே வைத்து அப்புறம் முழுமையாக தேய்ப்பாங்க. சஹாபாக்களை பார்த்தா நிறைய எண்ணெயை தேய்ச்சிருப்பாங்க. ஏங்க இவ்வளவு எண்ணெயை செலும்ப தேய்க்கிறீங்க அப்படின்ட்டா ரசூலுல்லாஹ் அப்படி தான் தேய்ச்சாங்க, அதனால் நாங்கள் அப்படி தேய்க்கிறோம். அல்லாஹ் எண்ணெய் தேய்க்கிறது இபாதத்துங்க. இப்போலாம் நம்ம பிள்ளைங்க எண்ணெயே தேய்க்கிறது இல்லை. எண்ணெய் இந்த மளிகை கடை பட்டியலில் தேங்காய் எண்ணெயே எழுதுறது இல்லை. சமையலுக்கு வேணால் வாங்குறாங்களே ஒழிய தலைக்கு தேய்க்கிறதுக்கு. ஆனால் அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள்லாம் எண்ணெயை கட்டாயம் பிள்ளைகளுக்கு தேய்ச்சி விடுவாங்க. நம்ம ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு எண்ணெய் தேய்ப்பாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தலையில் நிறைய எண்ணெய் தேய்ச்சிடுவாங்க. அதுக்கு மேலே தொப்பி போடுவாங்கல்ல, அந்த தொப்பியில் எண்ணெய் ஒட்டிக்கிறோம். அதற்காக வேண்டி அந்த முடிக்கும் தொப்பிக்கும் இடையில ஒரு துணியை வச்சுருவாங்க. அந்த துணியில் எண்ணெய் ஒட்டிக்கிறோம், தொப்பியில் ஒட்டாது. அந்த துணியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில நேரங்களில் எடுத்து இப்படி வச்சாங்கன்னா அது எப்படி இருக்குமா? எண்ணெய் கடைக்காரர் பயன்படுத்தக்கூடிய துணியை போன்று இருக்குமா? எண்ணெய் கடைக்கு இப்போ தான் போகிறோம், பாக்கெட்டில் வந்துருச்சு. அந்த காலத்துலலாம் 100 ml 200 ml அப்படி எடுத்து தான் ஊற்றுவாங்க, பெரிய பெரிய கேனில் எண்ணெய் வச்சு. அப்போ அவன் ஊற்றிட்டு கையை தொடச்சிக்கிடுவான். அந்த தொடச்ச துணி எப்படி இருக்குமோ, எண்ணெய் கடைக்காரர் பயன்படுத்தக்கூடிய துணியை போன்று அவ்வளவு துணி, அந்த எண்ணெய் உரிந்ததாக இந்த துணி இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஆரோக்கியம். தேங்காய் எண்ணெய் இருக்குது, தலைக்கு தேய்ச்சா உடல் முழுக்க கொழுமை. அதை குடிக்கலாம், சுத்தமான தேங்காய் எண்ணெய் குடிக்கலாம். இதய நோய்க்கு ரொம்பவும் நல்லதுன்னு மருத்துவர்கள்லாம் சொல்கிறாங்க. வெறும் பியூரான தேங்காய். இப்போ எல்லாம் கலப்படம் வந்துருச்சு. கலப்படத்தை சாப்பிட்டோம்னா பெரிய பிரச்சனையாகி போயிடும். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எண்ணெய் தேய்ச்ச அந்த சுன்னத்தை, அந்த ஆதத்தை நாம் ரசூலுல்லாஹ் தேய்ச்சாங்கன்னு நம்ம தேய்ச்சா அது இபாதத்தாக மாறி போய் விடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஆடை உடுத்துறாங்க என்று அதே மாதிரி வலது கையை முதல்ல விட்டுட்டு அதுக்கடுத்து இடது கையை விட்டு சட்டையை போட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை. கடத்தும் போது இடது கையை கடத்திட்டு வலது கையை கடத்தினா அது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை. அப்படி நம்ம சட்டையை போட்டோம்னா அந்த சட்டை போடுறங்கிற ஆதத்து இபாதத்தாக போயிடும். இதுதான் புரட்சி. அத்தனை பேரும் அப்படி தான். நம்மளும் கூட இப்போ சட்டை போடுறதா இருந்தால் அப்படி தான் செய்கிறோம். நம்ம பிள்ளைகளுக்கு சட்டை போடுறதா இருந்தால் வளர்ந்து தான் முற்படுத்துகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருந்தாங்க. வெண்மை ஆடை உடையவர்களாகத்தான் சஹாபாக்கள் இருந்தாங்க, வலிமார்கள்லாம் இருந்தாங்க. பெரிய பெரிய சூஃபிமார்கள்லாம் பார்த்தா வெள்ளையேன்னு ஒடுத்திருப்பாங்க. என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் வெள்ளையத்தான் விரும்பி இருக்கிறாங்க, வெள்ளை தான் அதிகமாக உடுத்தி இருக்கிறாங்க. அதனால் வெண்மை என்பது ஆரோக்கியமானதும் கூட பரிசுத்தமானது. ஒரு கலர் ட்ரெஸ்ஸில் ஒரு அழுக்கு இருந்தால் தெரியாது, வெள்ளையில் ஒரு அழுக்கு இருந்தால் உடனே அதை சுத்தப்படுத்திடலாம். ஆகதான் வெண்மையை ஊற்றிருக்கிறாங்க. ஒரு வெண்மையான ஆடையை அணிஞ்சோம் அப்படின்னு சொன்னால் சூரிய ஒளியிலிருந்து நம்ம பாதுகாப்பு பெறலாம். சூரிய ஒளி நம் மீது ஒரு குறிப்பிட்ட அளவு படலாம். அதை விட அதிகமாக பட்டுச்சுன்னா உடலுக்கு அந்த தொற்று நோயை ஏற்படுத்தக்கூடிய உஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய இதெல்லாம் இருக்குது. அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளை ஆடையை அணிஞ்சிட்டாங்கன்னா அந்த உடலை அந்த வெள்ளை ஆடை படாமல் அப்படியே பாதுகாக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதை ஆராய்ஞ்சும் பார்த்துருக்குறாங்க. ஒரு பனிக்கட்டியை வச்சுட்டு அதுக்கு மேலே வெள்ளை துணியை ஒரு பனிக்கட்டியில் மூடி, கருப்பு துணியை ஒரு பனிக்கட்டியை மூடி அப்படியே வச்சு பார்த்தா
கருப்பு துணியில் இருக்கக்கூடிய அந்த பனிக்கட்டி சீக்கிரமாக உருகிருச்சு, வெள்ளை துணிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பனிக்கட்டி உருகவே இல்லை, தாமதமாக உருது. என்ன காரணம்? அந்த கருப்பு துணி அந்த சூரிய ஒளியை அப்படியே அப்சார்ப் பண்ணி அதை உள்ளே வச்சுக்கிறது, வெள்ளை துணி அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுறது, அதை அப்படியே திருப்பி அனுப்பிச்சி விட்டுறது. அதை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளை துணி. ஆக வெள்ளை துணி உடுத்துவது என்பது ஆதத்து. அது ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு செய்கிறோம்ல, அதுதான் இபாதத்து. ஆதத்து ஒன்றுமே நன்மையே இல்லை என்று சொல்லக்கூடிய ஆதத்தான விஷயங்களை எல்லாம் நன்மை தரக்கூடிய விஷயங்களாக மாற்றுறது தான் இபாதத்து. என் ரசூல் சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம அத்தர் போடுறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு மாணவரிடத்தில் ஒரு ஆசிரியர் கேட்டார், ஏன்பா நீ அத்தர் போட்ட? அப்போ அவன் சொன்னான், இல்லை எல்லா பிள்ளைங்களும் விரும்புவாங்க, நான் கொஞ்சம் மனமாக இருக்கணும் அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை சொன்னாங்க. ஒருத்தர் சொன்னார், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நான் போட்டேன். அப்போ ஆதத்து எல்லாரும் போடுறாங்க, நம்மளும் போடுறோம், மற்றவங்களும் போடுறாங்க. அந்த இது ஆதத்தை ரசூலுல்லாஹ் போட சொன்னாங்க, நறுமணமாக இருங்கன்னு சொன்னாங்க, மலகுமார்கள் நெருக்கமாக வருவாங்கன்னு சொன்னாங்க, பள்ளிவாசலுக்கு போகும்பொழுது அந்த மாதிரி நறுமணம் பூசிக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க, நீங்கள் பச்சை பூண்டை சாப்பிட்டுட்டு போகாதீங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் செய்யக்கூடிய ஆதத் என்கிற இந்த நடைமுறைகள் எல்லாம் இபாதத்தாக போய்விடும். மனைவி இடத்துல உறவு கொள்வது சதக்கா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது ஆதத்து. அதவே அல்லாஹ் இந்த உலகத்தில் மனித சஞ்சாரங்களை பெருக்குவதற்கு இதைத்தான் காரணமாக ஆக்கியிருக்கிறார். ஆகவே நான் திருமணம் முடித்து பிள்ளைக்குட்டிகளை பெற்றுக்கொள்ளுவேன் என் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. தனாகஹு வதவாலது ஃபதகாசரு ஃபஇன்னி உபாஹி பிக்குமுல் உமம யௌமல் கியாமா வலவ் பிசிக்தி. திருமணம் முடிச்சுக்கொள்ளுங்க, அதிகமாக பிள்ளையை பெற்றுக்கொள்ளுங்க. இதுதான் முக்கியம். அதிகமாக பிள்ளையை பெற்றுக்கொள்ளுங்க. அது குறப்பிரசவமாக இருந்தால் கூட அதுவும் ஒரு நபராக கணக்கிடப்பட்டு மறுமையில் என் உம்மத்தினர்கள் ஒருவராக அவரும் இருப்பார், நான் பெருமைப்படுவேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆக மனைவியுடன் உறவு என்பது கூட அது சாதாரணமாக எல்லோரும் செய்யக்கூடிய ஆதத்து என்றிருந்தாலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காரணத்திற்காக வேண்டி தன்னுடைய உம்மத்து பெருக வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் அதில் ஈடுபட்டேன் என்று சொன்னால் அது இபாதத்தாக மாறி போய்விடும். சஹாபாக்கள் கேட்டாங்க, இது கூடவா யாரை சொல்லலாம்? எங்களுடைய ஆசையை தனித்து கொள்வதற்காக வேண்டி செய்யக்கூடிய அது எப்படி இபாதத்தாகும் என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன் மனைவியிடத்தில் உன் ஆசையை நீ தனித்து கொள்ளாவிட்டால் தவறான முறையில் செல்வாய் அல்லவா? ஆக தவறான ஹராமான பாதையிலே செல்வதை தடுப்பதை இது இந்த பாதுகாக்கிறது. ஆகவே இது இபாதத் என்று சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி நாம் செய்யக்கூடிய அத்தனையும் மோதிரம் போடுறோம், என் ரசூல் போட்டாங்க நான் போடுறேன், அது ஆதத்தான். ஆனால் அது ரசூலுல்லாஹ் சொன்னாங்கிறதுக்கு அவனு போட்டுட்டா அது இபாதத்தாக ஆகி போய்விடும். செருப்பு போடாமல் நடக்கக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படி நடந்தால், அப்படி யார் செருப்பு போடாமல் நடக்கிறாங்களோ அவன் சொல்கிற சாட்சியை ஏற்றுக்கிறாதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன் சாட்சியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது? அவன் செருப்பு இல்லாமல் நடந்து அந்த சூடு சூரியனுடைய சூடு, பூமியினுடைய சூடு உடம்புல ஏறி மூளை கெட்டு போயிடும். அவன் விட்டு போன மூளையை வச்சு அவன் சாட்சி சொன்னால் தப்பாக தான் சொல்லுவான். அதனால் செருப்பு போடாதவர்கள் சாட்சி சொன்னால் சாட்சியை ஏற்றுக்கொள்ளாதீங்கன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஆக செருப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் முழுவதையும் அப்படியே மூடியது மாதிரி போட்டாங்க. அதே மாதிரி போடுறது சுன்னத்து. நம்மெல்லாம் இப்படியே 2 வாரம் மட்டும் வரும், இல்லை 2 பெல்ட்டு மட்டும் வரும். அப்படி இல்லாமல் கால் முழுவதும் மூடிய மாதிரி செருப்புகள் இருக்குதா இல்லவா? இந்த ஷூ இருக்குது, மோசா இருக்குது, இதெல்லாம் காலை மூடுன மாதிரி இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா பாதுகாப்பு.
என்ன பாதுகாப்பு? நடக்கும்போது இளநீரிச்சுன்னு சொன்னால் செருப்புக்கு தான் காயப்படுமே ஒழிய உன் காலுக்கு காயப்படாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. செருப்பை போடும் பொழுது நீ வலதை முதலிலே போட்டு இடதை ரெண்டாவது போடு, கடத்தும் போது நேராக மாற்றமாக செய்யு. செருப்பை போடும் பொழுது லேசாக தட்டிக்கிட்டு போடு, தட்டிட்டு போடு. ஷூ வச்சுருக்காங்கன்னு சொன்னால் நான் தட்டிட்டு போடுங்க. ஏன்னு சொன்னால் அதுக்குள்ளே ஏதாவது விஷ ஜந்துக்கள் இருக்கலாம், தேன் இருக்கலாம், பூனை இருக்கலாம், ஏன் பாம்பே போய் உட்காந்துருது, தட்டிட்டு போடுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் என் ரசூல் சொன்னாங்க, என் ரசூல் சொன்னாங்க, என் ரசூல் சொன்னாங்க என்று நாம் செய்தோம் என்று சொன்னால் இவைகளெல்லாம் மிகப்பெரிய இபாதத்துக்களாக மாறி மறுமையிலே நமக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமலாக போய்விடும். அதே மாதிரி ஈமான் கொள்வது, தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, ஜக்காத்து கொடுக்கறது, ஹஜ் செய்கிறது, இதுவும் மிகப்பெரிய இபாதத் தான். எல்லா விஷயத்திலையுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ஒரு புரட்சியவே ஏற்படுத்திட்டார். இபாதத்துடைய விஷயத்தில் சஹாபாக்கள் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்திட்டாங்க. இந்த ஈமான் கொள்கிற விஷயத்தில் நாமெல்லாம் சொல்லுவோம், ஈட்டி முனையில் நிறுத்தினாலும் ஈமானை இழக்க மாட்டோம் அப்படின்னு ஊர்வலத்தில் கத்திக்கிட்டே போவோம். எவனா ஒருத்தன் கத்தியை காமிச்சா ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறோம். ஒரு தடவை மீளா ஊர்வலத்தில் ஒரு கல் தான் வந்து விழுந்துச்சு. ஓட்டவளமாக ஓடி போய் எங்கே பெரிய பிரச்சனை ஆகிடுச்சா இல்லையா? அங்கே ஊர்வலம் மஸ்ஜித் மாமூர்லேருந்து சீரணி அரங்க வரையும் ஊர்வலம் நடக்கும். எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஊர்வலம், சுப்ஹான் அல்லாஹ், எவ்வளவு நீளம். மஸ்ஜித் மாமூரில் ஆரம்பித்து அங்கே ஆரம்பம் எக்மோரில் இருக்குது அப்படின்னு சொன்னால் பாரிஸ் வரையில் கூட்டம், லாரி, காரு, பைக்கு, நடந்து அல்லாஹ் எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கூட்டம். அதிலெல்லாம் கத்திக்கிட்டே போவோம், ஈட்டி முனையில் நிறுத்தினாலும் ஈமானை இழக்க மாட்டோம். முதல்ல பெரிய பிரச்சனை வந்து நயத்துக்கு பற்ற சார்ந்தவங்கெல்லாம் பெரிய பிரச்சனை பண்ணதுனால அது பெரிய இதாகிடுச்சு இல்லை. ஆனால் சஹாபாக்களுக்கு முன்னால் கொண்டு போய் உன் ஈமானை விட்டுவிடு, உன்னை குத்தி விடுவேன், உன்னை கொன்று விடுவேன் என்று சொன்ன, நீ கொல்லு, நான் ஈமானை விட மாட்டேன், நான் ஈமானோட போய் சேர்ந்துடுறேன் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஈமானிலே புரட்சியை ஏற்படுத்தியவர்கள் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் மாதிரி அந்த ஈமானை பாதுகாக்கிறதுல அவங்களுக்கு நிகர் அவங்க தான். நம்மளை மாதிரி உண்டானவங்க ஒரு சிலர் இருந்தாலும் கூட சஹாபாக்களுக்கு நிகராக வந்துட முடியாது. சுமையார் ரலியல்லாஹு தஆலா அவங்க, யாசர் ரலியல்லாஹு தஆலா அவங்க, அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவங்கள குத்த போகும்பொழுது, தொந்தரவு செய்ய போகும்போது அவங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த நேரத்தில் தப்பிச்சிட்டாங்க. ஆனால் சுமையா ரலியல்லாஹு தஆலா அவங்களும் யாசர் ரலியல்லாஹு தஆலா அவங்களும், நான் ஈமான் ஒரு கால் விட மாட்டேன், என்னை நீ குத்தினாலும் பரவாயில்லை என்று சொல்லி அபூ ஜஹல் சுமையா ரலியல்லாஹு தஆலா அந்த பெண்மணி என்று கூட பார்க்காமல் அவர்களுடைய மறைவிடத்திலே குத்தி அவர்களை ஷஹீதாக்கினானே, இஸ்லாத்திற்காக வேண்டி உயிரை கொடுத்த முதல் பெண்மணி, முதல் ஷஹீத் சுமையா ரலியல்லாஹு தஆலா. அவங்க நினைச்சிருந்தா நான் நீ சொல்கிற மாதிரி சொல்கிறேன் என்று நான் சொல்லியிருக்கலாம், உயிரை காப்பாற்றிருக்கலாமா இல்லையா? அப்படி காப்பாற்றுறதுக்கு அனுமதி இருக்குது. அவங்க ரெண்டு பேருடைய மகன் தான் அம்மார் ரலியல்லாஹு தஆலா. அவன் சொல்கிற மாதிரியே சொல்லிட்டு நான் ரசூலுல்லாவை திட்டுறேன் அப்படின்னு திட்டிட்டு ரசூலுல்லாட்ட போய் கேட்டுட்டாங்க, யாரை சொல்லலாம், எங்கள் அம்மா ஷஹீதாயிட்டாங்க, எங்கள் அத்தாவும் ஷஹீதாயிட்டாங்க, என்னையும் குத்த வந்தான், நான் அவன் ஒரு சில வார்த்தைகளை சொல்ல சொன்னான், உங்களை திட்டி சொல்ல சொன்னான், நான் திட்டிட்டேன், இது பாவமாக யாரை சொல்லலாம் என்று சொன்னால் இல்லை, பாவம் இல்லை. அந்த நேரத்தில் உன்னுடைய உள்ளத்தில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கும்போது, என் உள்ளமெல்லாம் நீங்கள் தான் யாரை சொல்லலாம் இருந்தீங்க, என் நாக்கு மட்டும்தான் யாரை சொல்லலாம் அவன் சொன்ன வார்த்தையை சொல்லிச்சு அப்படிங்கும்போது, இனிமேலும் அந்த மாதிரி அவங்க செஞ்சாங்கன்னா இதே வழியை பின்பற்று அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. உயிரை காப்பாற்று அப்படின்னு சொல்லி தந்தாங்க. எல்லாம் யார்களே, அந்த ஈமான் என்கிற புரட்சியில் சுமையா ரலியல்லாஹு தஆலா அவங்க ஜெயிச்சிட்டாங்களா இல்லையா? யாசர் ரலியல்லாஹு தஆலா ஜெயிச்சிட்டாங்களா இல்லையா? இப்படித்தான் ஒவ்வொரு காரியங்களிலும் சஹாபாக்களை பெருமாள் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இபாதத்துக்கள் என்று சொல்லக்கூடிய கடமையான இந்த காரியங்களில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தினாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ
அதே மாதிரி இன்று வரையில் கலிமாவை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி தான் தொழுகையிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லூ கமா ரஅய்துமூனி யுஸல்லி, நான் எப்படி தொழுகிறத கண்டீங்களோ அதே மாதிரி தொழுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தொழுகிற மாதிரியே தான் சஹாபாக்கள் தொழுதாங்க. ரசூலுல்லா எப்படி தொழுதாங்களோ அதே மாதிரி தான் இப்பயும் தொழுகிறோம். 1400 வருஷத்துக்கு மேலே 1447 வருஷம் அது ரசூலுல்லாவுடைய பிறப்புன்னு வந்தல 1500 வருஷம் ஆகி போச்சு. இன்றும் கூட எப்படி ரசூலுல்லா தக்பீர் கட்டினார்களோ, எப்படி ருக்கு செய்தார்களோ, எப்படி சஜ்தா செய்தார்களோ, எப்படி நின்றார்களோ, எப்படி அத்தியாத்திருந்தார்களோ, எதை ஓதினார்களோ அதைத்தான் நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எந்த ஒரு சமுதாயத்திலையும் ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தர் சொல்லித்தந்த ஒரு வணக்கத்தை இன்று வரையில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு எங்கேயாவது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இருக்கவே இருக்காது, பார்க்கவே முடியாது. இதுதான் பெருமாள் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்த மாபெரும் புரட்சி. அந்த தொழுகையில் சஹாபாக்கள் எவ்வளவு பேணிப்பாக இருப்பாங்க, எவ்வளவு குனிப்பாக இருப்பாங்க. அதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐவேளை தொழுகைங்கிறது மட்டுமல்ல, அது அல்லாமல் மேற்படியான நஃபிலான தொழுகைகள், தஹஜ்ஜத் தொழுகை, இஷ்ராக் தொழுகை, லுஹா தொழுகை, அவாமின் தொழுகை, இந்த தொழுகை மஸ்ஜிதுக்கு ஒழுவினுடைய காணிக்கை தொழுகை, மஸ்ஜிதுடைய காணிக்கை தொழுகை, அத்தனையையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஃபிலாக இருந்தால் கூட சொல்லி தந்தாங்க. நாமளும் அதை அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நஃபிலான தொழுகைக்கும் அவ்வளவு ஒரு நன்மைகள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்களோ அதை அப்படியே செஞ்சாங்க. ஃபர்லான தொழுகைங்கிறது இல்லை, நஃபிலான தொழுகைகளையும் நாம் தஹஜ்ஜத் தொழுகிறோமே, தஹஜ்ஜத்தில் நிறைய பேர் நம்ம தொழுகத்தான் செய்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஃபர்லு வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல் லக். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இது ஃபர்லாக ஆக்கப்பட்டது. அவங்க விடாமல் தொழுவாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாமளும் அதை நஃபில் அதை தொழுவத்தான் செய்கிறோம். சஹாபாக்கள் நிறைய பேர் இதை தொழுதாங்க. இப்போ எல்லாம் அந்த நேரத்தில் எந்திரிச்சு நாம் தொழுகிறோம் அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாவுடைய பிரியமில்லாட்டி செய்யவே முடியும். ரொம்ப சிரமமான ஒன்று. அதை அப்படியே செய்கிறோம் என்று சொன்னார். ரசூலுல்லா சொன்னது மாதிரி நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னார். ரசூலுல்லா ஏன் செய்யணும் அந்த நேரத்தில்? அந்த 3வது இரவில் அல்லாஹ் வந்து முதல் வானத்தில் நிற்கிறான், வாங்க அல்லாஹ் கூப்பிடுறான், கேட்குறான், அவனுக்கு பதில் சொல்லுங்க என்பதற்காக வேண்டி அந்த நேரத்தில் நாம் தொழுகிறோமே. அதே போன்று சுபூ தொழுவதற்கு பிறகு இஷ்ராக் தொழுகிறோமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சுபூ தொழுது விட்டு சூரியன் உதயம் வரைய ஒருத்தர் உட்கார்ந்துட்டு திக்ர்களை செய்துவிட்டு அவர் ஒரு 2 ரக்காத்து 4 ரக்காத்து தொழுது விட்டார் என்று சொன்னால் பூரணமான ஹஜ்ஜு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஒரு தடவை சொன்னாங்க, நஜ்து தேசத்துக்கு ஒரு படையை அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த படை போயிட்டு நிறைய கனிமத்து பொருள்களை கொண்டுட்டு வந்துச்சு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறீங்க, நான் உங்களுக்கு இதை விட லேசாக கிடைக்கிற மாதிரி நன்மையை சொல்லித்தரவா, ஒரு காரியத்தை சொல்லித்தரவான்னு கேட்டப்போ, சொல்லுங்க யா ரசூலல்லாஹ், எவ்வளவு கனிமத்து வந்திருக்கிறாங்க, இதை போல் லேசாக நன்மையை பெறக்கூடிய ஒரு காரியமாக சொல்லுங்க. சுபூ தொழுதுட்டு இந்த சூரிய உதயம் வரைய உட்காந்து நீங்கள் திக்ர் செஞ்சுட்டு ஒரு 2 ரக்காத் தொழுங்க, இந்த கனிமத்தை விட அந்த கனிமத்து பெருசு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போன்று கொஞ்ச நேரம் ஆனதுக்கு பிறகு லுஹா என்று வக்து வருகிறது. அந்த லுஹா தொழுகையை தொழுதுட்டா நம்ம உடம்புல உண்டான 360 மூட்டுகளுக்கு தர்மம் செய்யணும்னு சொன்னாங்க. 360 மூட்டுக்கள் ஒவ்வொன்றுக்கு எப்படி தர்மம் செய்ய முடியும்? லுஹாவுடைய 2 ரக்காத் தொழுதுட்டா உடம்புல உண்டான அத்தனை மூட்டுகளுக்கும் தர்மம் செய்த நன்மை கிடைத்து விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. எவ்வளவு பாவம், கடல் நுரையளவு இருந்தாலும் என்று சொல்கிறார்.
அதே மாதிரி மகரிப் தொழுவதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா வரையில் தொழுதுகிட்டு இருப்பாங்க. அவாபீன் தொழுகைங்கிறது அது 6 ரக்காத்து, அதை தொழுதுட்டாங்க அப்படின்னு சொன்னால் 12 வருஷத்துண்டான நன்மை கிடைக்கும். 12 வருஷம் இபாதத்து செஞ்சால் இந்த நன்மை அந்த நன்மை கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க என்று சொன்னால், இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்கத்திலையும் சரி, தொழுகையிலையும் சரி, அதே போன்று ஜக்காத்துலையும் சரி, தர்மம் செய்யறதுலையும் சரி எவ்வளோ பெரிய புரட்சியை ஏற்படுத்தினாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரட்சின்னா என்ன புரட்சி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத புரட்சியா? புரட்சின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஆன்மீக புரட்சி இருக்குது, அரசியல் புரட்சி இருக்குது, தொழில் புரட்சின்னு இருக்குது. இது அத்தனையிலையுமே வெற்றி கண்டவர்கள் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆன்மீகத்தில் புரட்சி செய்து மிகப்பெரிய உன்னதமான நிலையில் அடைஞ்சிட்டாங்க, சஹாபாக்களையும் அடைய வச்சுட்டாங்க. அரசியலையும் மிகப்பெரிய ஒரு புரட்சி செய்து உன்னதமான ஒரு ஆட்சியை உருவாக்கிட்டாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று இந்த இபாதத்துகளிலையும் தான தர்மங்கள் செய்கிறதுலையும் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தினாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால் தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் கொண்டாந்து கொட்டுறாங்க. எடுத்துக்கங்க, யார் சொல்லலாம், மந்தல்லதி இக்குரில்லாஹ கர்தன் ஹஸனா, அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுக்கக்கூடியவர் யார் என்று கேட்டப்போ எத்தனையோ சஹாபாக்கள் தாங்க வச்சு இந்த தோட்டத்தை எல்லாம் கொடுத்தாங்க. கொடுத்து ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு அவங்கள சமாதானம் பண்ண வேண்டியிருச்சுன்னு சொன்னால், இல்லை உங்களுக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கோங்க, உங்கள் குடும்பத்துக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கோங்க, உங்கள் பிள்ளைகளுக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் கொடுத்துடாதீங்கன்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு புரட்சியை செஞ்சாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்துல எல்லாம் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா கவர்னரு, எங்கள் நாட்டில் ஜக்காத் வாங்குறதுக்கே ஆள் இல்லை, அதனால் நாங்கள் மதீனாவுக்கு அனுப்பிச்சு வைக்கிறோம் ஜக்காத் காசெல்லாம் என்று சொல்லி மதீனாவுக்கு முழுமையாக அனுப்பிச்சு வச்சாங்கிற வரலாறு நம்ம பார்க்கணும். இது எவ்வளோ பெரிய புரட்சி, எவ்வளோ பெரிய புரட்சி இது! ஜக்காத்து கொடுக்காத யாரும் இருக்க மாட்டாங்க, ஏழை எளியவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்கங்கிற அளவுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு புரட்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. இதே போன்று ஹஜ்ஜு செய்யறதுலையும் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜு செய்யுங்க, அதில் உங்களுக்கு அன்று பிறந்த பாலகனாக நீங்கள் மாறிடுவீங்க என்று சொல்லும்போது, உங்களுக்கு அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கலாம் என்று சொன்னபோது ஒரு நபி தோழர் கேட்டாங்க, குல்லாமின் யார சொல்லலாம் ஒவ்வொரு வருஷம் ஹஜ்ஜு செய்யணுமா என்று சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்தாங்க. 3 தடவை கேட்டதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தோழரே நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே கேட்டுட்டுக்கங்க, நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஆமான்னு சொன்னாலும் உங்களுக்கு கஷ்டமாக போயிடும், வேண்டான்னு சொன்னாலும் கஷ்டமாக போயிடும். ஆமான்னு சொன்னால் எல்லா பணக்காரங்களும் வருஷம் ஜக்காத்து கொடுக்குற மாதிரி வருஷம் ஹஜ்ஜுக்கு போகணுன்னு வந்துடும். வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா நிறைய பேர் வருஷம் ஹஜ்ஜுக்கு போகிறாங்க, காசு இருக்கிறதுனால அவங்க ஹஜ்ஜுக்கு போகக்கூடாதுன்னு ஆகி போயிடும். அதனால முன்னால் உண்டான உம்மத்தினர்கள்லாம் அழிஞ்சு போனதுக்கு காரணம் நபியிடத்தில் அதிகமாக கேள்வி கேட்டது. நான் என்ன சொல்கிறேனோ அதை கேளுங்க என்றாங்க, அதை கேட்டுக்கங்கன்னு சொன்னாங்க. அந்த ஹஜ்ஜுடைய விஷயத்திலும் கூட இன்று கூட எத்தனை வழிமார்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவங்கெல்லாம் மதீனாவில் இருந்து நடந்து ஹஜ்ஜுக்கு போவாங்க. 20க்கு மேற்பட்ட ஹஜ்ஜுகளை செஞ்சுருக்கிறாங்க. என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு செய்த அந்த புரட்சியின் காரணமாகத்தான். அதே போன்று சுஃபியான் இப்னு உயைனா ரலியல்லாஹு தஆலா, சுஃபியான் தௌரி ரலியல்லாஹு தஆலா அவங்களெல்லாம் 50க்கு மேற்பட்ட ஹஜ்ஜுகளை செஞ்சுருக்கிறாங்க. சுஃபியான் சவரி ரலியல்லாஹு தஆலா அவங்க 70 ஹஜ்ஜு செஞ்சாங்க. 70வது ஹஜ்ஜில் அரஃபாவில் நின்றுக்கிட்டு துவா செஞ்சாங்க, யாரெல்லாம் நான் ஒவ்வொரு வருஷமும் நான் அடுத்த வருஷம் இந்த இடத்துல வந்து நான் அரஃபாவில் தங்குறேன்னு கேட்பேன், என் துவாவை நீ ஏற்றுக்கிட்டேன், இந்த வருஷம் எனக்கு கேட்கறதுக்கு வெக்கமாக இருக்குது என்று சொல்லி கேட்கல, அந்த வருஷம் தான் அவன் மௌத்தானாங்கன்னு வரலாற்றில் வருது. எல்லாரும் யார்களே எவ்வளவு பெரிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குமே, ஆனால் இந்த அளவுக்கு நம்முடைய சூஃபியாக்கள் நம்முடைய மகான்கள் எல்லாம் அந்த ஹஜ்ஜு செய்யக்கூடிய கஷ்டமான விஷயமாக இருந்தால், ஹஜ்ஜு செய்யறது லேசா கஷ்டம், அந்த கஷ்டத்தை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக செய்யுங்கன்னு சொன்னாங்க, நான் அதிகமாக செய்கிறேன்னு சொன்னோம். இதே போன்று தான் இந்த வணக்க வழிபாடுகளில் எப்படி புரட்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்களோ அதே போன்று மனிதர்கள் எல்லோரும் சமம் என்று சொன்னால் ரொம்ப பேர் ஒத்துக்கிற மாட்டாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை உறுதியாக்கி விட்டுட்டு அதை நிரூபிச்சுட்டு போனாங்க. எல்லோரும் சமம்தான், ஆண்டி அரசன் என்கிற பாகுபாடு கிடையாது, அவன் வெள்ளையன் கருப்பன் என்கிற வேறுபாடு கிடையாது, உங்களுக்கு மத்தியிலே ஏற்ற தாழ்வு இருக்கிறது என்று சொன்னால் இன்னும் அக்கிரமக்கும் இந்த அதுக்காக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய வேதத்தை ஓதி காண்பித்து அல்லாஹ்விடத்தில் யார் நீங்கள் நெருக்கமாக இருக்கிறீங்களோ பயபக்தியாளராக இருக்கீங்களோ அவங்க தான் உயர்ந்தவங்க என்று நிரூபிச்சுட்டு போயிட்டாங்க.
அடிமைகளுக்கெல்லாம் அந்த நேரத்தில் மரியாதை என்பதே கிடையாது. அதனால் அடிமைகளெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரிமை விட்டு அடிமையே இல்லாத ஒரு சமுதாயமாக மிகப்பெரிய ஒரு புரட்சியை செஞ்சுட்டு போனாங்க. பெண்களுக்கெல்லாம் உரிமையே இல்லாமல் இருந்தாங்க. பெண்களுக்கு என்னென்ன உரிமைகள் வேணுமோ அத்தனை உரிமைகளையும் வாங்கி கொடுத்து விட்டு போனாங்க. மிகப்பெரிய ஒரு புரட்சியை செஞ்சுட்டு போனாங்க நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி என்னென்ன புரட்சிகளை செய்ய வேண்டுமோ அத்தனையும் முடித்து விட்டு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சென்றாங்க. அதை பின்பற்றித்தான் இன்று வரையில் நாம் 200 கோடி பேர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மாதிரியே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அவங்க எப்படி செஞ்சாங்களோ அதை அப்படியே பிறரிடத்துலையும் இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அதுவே இந்த உலக மக்கள் ரசூலுல்லாவை பிரிய வைக்கிறதுக்கு ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக அமைஞ்சிடும். எகிப்தில் ஒரு லாட்ஜில் ஒருத்தர் ஒரு நஸ்ரானி ஒரு கிறிஸ்துவர் லண்டன்காரு பெரிய அறிஞர் லாட்ஜில் தங்கியிருக்கிறாரு. கீழே பார்க்குறாரு. கீழே பார்த்தா ஒரு ரிக்ஷாக்காரன் வாலிபன் அவனை ஒரு வயசான ஒரு கிழவே போட்டு அடிக்கிறாரு. அந்த ரிக்ஷாக்காரன் குனிஞ்சு அவன் அந்த கிழவை அடிக்கிறத வாங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த கிழவனை தடுக்கவும் இல்லை. ஒரு தள்ளி விட்டு அந்த கிழவன் போய் கீழே விழுந்துருவான். ஆனால் அதையும் செய்யலை, ஓடவும் செய்யலை. அடிக்கிறாரேன்ட்டு தப்பிச்சு ஓடலான்னு ஓடவும் செய்யலை. அவரை அடிக்க வாங்கிக்கிட்டே இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வை அவர் பார்க்குறாரு. கீழே இறங்கி போய் விசாரிக்கிறாரு. எப்பா அந்த கிழமையை போட்டு அடிக்கிறாரு, நீ வாலிபனாக இருக்கிற, ஒன்று தடுக்கலாம் அல்லது இந்த இடத்த விட்டு நீ போயிடலாம், ரெண்டும் செய்யாமல் நீ உட்காந்துக்கிட்டு இருக்கிறியப்பா, அடியை வாங்கிட்டு இருக்கியப்பா அப்படின்னு கேட்டப்ப, இல்லை அவர்களிடத்தில் நான் கடன் வாங்கியிருக்கிறேன். எங்கள் ரசூலுல்லாஹ் கடன் வாங்கினவங்கள்ட்ட இந்த மாதிரி செய்யும் பொழுது எதிர்வினை ஆற்றாமல் இருந்தாங்க. எங்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கடன் கொடுத்த ஒருவர் கடனை திரும்ப கேட்கும்போது என் ரசூலுடைய கழுத்தை அப்படியே துண்டை அப்படி முறுக்குனாங்க. அவர்களுடைய கழுத்து கூட நெருங்கி விட்டது. அவருடைய நிறமெல்லாம் கூட தோல் நிறம் கூட மாறிவிட்டது. அருகில் இருந்த தோழர்கள் கூட அவரை எதிர்த்தாங்க. அந்த தோழர்களை கண்டிச்சாரே ஒழிய அவரை ஒன்றுமே சொல்லலை. அதனால தான் நான் என் ரசூல் இருந்தது மாதிரி நான் அமைதியாக நிற்கிறேன் என்று சொன்னாங்க அந்த ரிக்ஷாக்கார். 1400 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தர் செய்த ஒரு காரியத்தை இவர் செய்கிறதுனால இவருக்கு பாதிப்பு என்று இருந்தாலும் கூட, அடி வாங்கிறது பாதிப்பு, அந்த பாதிப்பு என்று இருந்தாலும் கூட அந்த தலைவர் சொன்னார் என்பதற்காக வேண்டி பொறுத்து கொண்டு தாங்கிக் கொண்டு அப்படியே இருக்கிறாரே, யார் அந்த தலைவர் என்று விசாரித்து என் ரசூல் என்று அவரை அறிமுகப்படுத்திய போது இவர் அந்த இடத்திலே வைத்து இவரல்லவா உண்மையான தலைவர், இவரல்லவா மக்களை அப்படியே ஆட்கொண்டவர், மக்களை கவர்ந்தவர் இவர்தானே என்று சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தார். அவர்தான் மர்மடியுக் பிக்தால், பேரை முஹம்மத் மர்மடியுக் பிக்தால் என்று மாற்றிக்கிட்டாங்க. அவர் தான் குரானுக்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாங்க. நம்ம சென்னையெல்லாம் நிறைய பேச்செல்லாம் பேசியிருக்கிறாங்க. ஜமாலியாவுடைய ஃபவுண்டர் ஜமால் முகமது அவரை சந்தித்து, நீங்கள் குரானை தர்ஜுமா பண்ணக்கூடிய வேலையில் இருக்கிறீங்க, நான் 35,000 ரூபா கொடுத்துட்றேன், நீங்கள் முழுசாக எழுதி முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சரின்னு சொல்லிட்டு அந்த வேலையை துரிதமாக செஞ்சாங்க. ஹைதராபாத் நிஜாம்கிட்ட அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் முகமது மர்மடியுக் பிக்தால். கடைசியில் அந்த ஹைதராபாத் நிஜாமு, நல்ல வேலை செய்கிறியே, குரானுக்கு இங்கிலீஷில் தர்ஜுமா எழுதுறியே, அதுக்கு என்ன செலவாக குறைஞ்சி நான் தந்துடுறேன்னு அவர் கொடுத்துட்டாரு. கடைசியில் சென்னைக்கு வந்தப்போ ஜமால் முகமது, நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்தது மாதிரி இந்தாங்க வச்சுக்கங்கன்னு 35,000 ரூபா இந்த நேரத்தில் கொடுத்தாரு. இல்லை அந்த தொகையை ஹைதராபாத் நிஜாம் கொடுத்துட்டாரு, எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னார். இல்லை நான் சொன்னால் அதை அப்படியே நிறைவேற்றுவேன், வாங்கவே மாட்டேன்ட்டாரு அந்த மர்மடியுக் பிக்தால். அவங்க கடைசியில் ஜமால் முகமது பார்த்தாங்க, நாம் எப்படியாவது கொடுத்தாலுமே வாங்க மாட்டாரு என்று சொல்லி தங்க நகைகளை வாங்கி அவருடைய மனைவிக்கு கொடுத்தாரு. அப்போவும் இவர் தடுத்தார். என் தாய்க்கு பரிசாக கொடுக்கிறேன், அதை நீங்கள் தடுக்கக்கூடாது என்று சொல்லி அப்படி கொடுத்து அனுப்புனாங்க. பாருங்க, 1400 வருஷத்துக்கு முன்னால் நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சியை
1900 வருஷத்துக்கு பிறகு ஒரு ரிக்ஷாக்காரன் அந்த சுண்ணத்தை அப்படியே செஞ்சதுனால எவ்வளோ பெரிய ஒரு அறிஞர் நம்முடைய மார்க்கத்துக்கு கிடைத்தார். முஹம்மத் மறுபடி பித்தார். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் அப்படியே நாம் செய்தோம் என்று சொன்னால் அதுவே பிறர் இஸ்லாம் வருவதற்கு காரணமாக அமைஞ்சிரும். பிறர் இந்த இஸ்லாத்தின் பக்கம் வருவதற்கு காரணமாக அமைஞ்சிரும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்லடியார்களாக நம்ம எல்லாம் ஆக்கியார் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.